இப்ப நான் சொன்னது மாதிரி தனுஷ்கோடி தாங்க போய்க்கிட்டு இருக்கேன். 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டது தாங்க இந்த ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்திலிருந்து தெற்கு நோக்கி 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்தது தாங்க இந்த தனுஷ்கோடி. தனுஷ்கோடியில் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலும் இந்திய ஓசனும் ஒன்று சேர்ற இடங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே கடைசி பகுதி தாங்க நம்ம தனுஷ்கோடி. அந்த தனுஷ்கோடியிலேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இலங்கைங்க. தலைமன்னார்னு ஒரு ஊர் இருக்கிற இடங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மணல் பரப்பாக இருக்கட்டும், கடலின் கலராக இருக்கட்டும், பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குங்க. புது ரூட்டுல தான் நல்ல ரோட்டுல தான் நின்றாடும் வெள்ளி நிலவு. இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடிக்கு முன்னாடி உள்ள 2 கடலுக்கு நடுவில் தாங்க இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா கடலுங்க, பெண் கடலுங்க உள்ளூர்வாசிகள் சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப அமைதியாக இருக்குங்க இந்த சைடு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் இருக்குங்க. இந்த அலை வந்து ரொம்ப ஸ்பீடாகவே வருதுங்க. அதனால தான் உள்ளூர்வாசிகள் இதையும் வந்து ஒரு ஆண் கடலாகவும் சொல்கிறாங்கங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உங்கள் பேர் என்னங்க? என்னோட பேர் ஜெயா. சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். சார் உங்கள் பேர் சார். பாப்பா உங்கள் பேர் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? தேர்ட் பி படிக்கிறீங்களா? ஓகே மேம். இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தீங்க, என்ன என்ஜாய் பண்ணீங்க, அந்த நியூஸை வந்து எங்களுக்கு மருதா டிவிக்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் சொல்லுங்கள். மேடம், நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து தனுஷ்கோடிக்கு வரோம். அதாவது வந்து வர வழியிலேயே வந்து அந்த இடிஞ்ச அந்த சர்ச்சு, ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா வந்து 1964 வந்து புயல் வந்து இது எல்லாமே அழிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வணிக ஸ்தலமாக இருந்தது. இப்போ எதுவுமே இல்லாமல் அப்படியே வெறும் மண், கடல் தண்ணியுமா இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த சைடு நல்ல அலை வர்றது, இங்கே அலையே இல்லாமல் அமைதியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பசங்களில் போய் விளையாடணும், ஜாலியாக தண்ணியில் குளிக்கணும் வைக்கணும்னு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க வந்தது. ஓகேங்க சார், உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம இங்கே வரும்போது அந்த கோதண்டராமர் கோவில் அதெல்லாம் ரொம்ப பழமையான கோவில். அப்போவே அந்த ராமர் இதெல்லாம் நடந்த இடம் இது. அது பார்க்கும்போது அந்த பழமையே தெரியுது, தெளிவாக தெரியுது இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே. அந்த கட்டடங்கள்லாம் அந்த பழமையான கட்டடங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சார் உங்கள் அனுபவத்தை எங்களுக்கு மருதாக்கிக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பழைய நினைவெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் இந்த சைடு அலையும் இந்த சைடும் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ பசங்களோட வரும்போது இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஓகே மேம், எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் மருதா டிவிக்காக இவ்வளோ விளக்கம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். அந்த ஆர்ப்பரிக்கிற கடலாக இருக்கட்டும், அமைதியான கடலாக இருக்கட்டும், ரெண்டுமே ரசிக்கும்படியாக தாங்க இருக்குது. அந்த ஆர்ப்பரிக்கிற கடலில் கொஞ்ச நேரம் காலை நனைச்சி அசைச்சிட்டு இதை ரசிக்கிறது மிக பிரமிப்பாகவும் அழகாகவும் இருக்குங்க. ஆனால் ரொம்ப டீப் சீங்க, நம்மளை வாரி இழுத்துட்டு போகிற மாதிரி ரொம்ப டேஞ்சராக இருக்குங்க அந்த கடல். அப்படியே அந்த பக்கம் உள்ள கடலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குங்க. இது வந்து கலங்கரை விளக்குங்க. இது மேலே ஏறி பார்த்தீங்கன்னா அந்த தனுஷ்கோடியோட அழகான சுற்றளவு முழுக்க அழகாக தெரியுதுங்க. வியூ எல்லாம் நல்லா பார்க்கலாங்க. ரொம்ப அம்சமாக கட்டியிருக்காங்கங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மணல் பரப்பை பாருங்களேன். சுத்தமாக ஒரு ஊரையே அழிச்சிட்டு கட்டடங்களாக இருந்த இடத்துல இப்போ குடிசை வீடுகளாக காட்சி அளிக்குதுங்க.
பயணிகளோட கூட்டங்கள் வந்து ரொம்ப அலமோதுதுங்க இந்த இடத்த பார்க்க. ஏன்னா இந்த இடம் வந்து சுற்றுலா தலமாகவும் இருக்குது, ஆன்மீக ஸ்தலமாகவும் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து தனுஷ்கோடியில் தீர்த்தம் குளிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்கங்க. முன்னோர்களுக்கு காரியம் செய்கிறவங்களும் இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்கங்க. ஆனால் 2 கடலும் ஒன்றா சங்கமம் ஆகிற இடம் தாங்க இந்த இடம். தீர்த்த ஸ்தலமாகவும் இந்த இடம் விளங்குதுங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போங்க. அப்படியே வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதா டிவியிலிருந்து உங்கள் ரேவதி. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.